வாங்க வாங்க, ஆச்சரியமா இருக்கு. என் பொண்ணுக்கு கல்யாண முடிவா இருக்கு. அதான் முறைப்படி நேர்ல வந்து பத்திரிக்கை வச்சுட்டு போலான்னு வந்தேன். உங்க அப்பா கொஞ்சம் கூப்பிடுமா? அப்பா மில்லுக்கு போயிருக்காங்க, இப்ப வந்துருவாங்க. நீங்க உள்ள வந்து உட்காருங்க. பரவாயில்லம்மா, நான் இங்கே வெளியே வெயிட் பண்றேன். உட்காருங்க, காஃபி கொண்டு வரேன். வணக்கம். முதலாளி, எங்க பரம்பரைக்கு நீங்க தான் பழி எழுந்திருக்கீங்க. உங்களுக்கு நான் துரோகம் பண்ணுவேனா? 1 2 3ங்கிறதுக்குள்ளார இந்த இடத்தை விட்டு மரியாதையா போயிடு, இல்ல சுட்டு பொசுக்கிடுவேன். இந்தாங்க. என்ன இதெல்லாம்? காஃபி. அவன் என் ஜென்ம விரோதி. அவனையே உள்ள விட்ட. எனக்கு இப்ப பிரஷர் ஏறிட்டு இருக்கு. பத்தாததுக்கு நீ வேற. அதுக்காக வீடு தேடி வந்தவங்க முன்னாடி இப்படி நடந்துக்கிறது தான் நாகரிகமா? ஓஹோ, எனக்கு நாகரிகம் சொல்லி கொடுக்கத்தான் உன்னை வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சு படிக்க வச்சானா? நந்தினி, நீ அவனை வெளியே போக சொல்றியா, இல்ல நானே அவன் கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளட்டுமா? வாங்க 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 வாங்க. ஆமா சார், ஒரு நிமிஷம். என்னங்க அங்க பாருங்க. இப்படி கொஞ்சம் கொஞ்சமா ஊத்திட்டு இருந்தா எவ்வளவு நேரம் ஊத்துறது? இப்படி ஊத்த வேண்டியதுதான். என்னன்னு இது அலும்பு? ஐயரே, எவ்வளவு நேரம் குளிர் காயிருது? நானும் கொஞ்ச நேரம் குளிர் காயிறனே. குளிர் காயிற இடம் இல்ல, இது ஓமகுண்டம். நான் மட்டும் என்ன இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் சொல்லிட்டு உட்கார்ந்து இருக்கிறேன். சும்மா இருக்கியா? சத்து போடாத உனக்கே இவ்வளவு மூளை இருந்தா புல் கை சட்டு போட்டிருக்கேன். எனக்கு உடம்பெல்லாம் மூளை இருக்கணும் தெரியுமா? அண்ணே, உடம்பெல்லாம் இருக்கிறதுக்கு பெருமூளை இல்ல, கொழுப்பு. தலையில மட்டும் இருக்கு பாருங்க, அதுக்கு பேர் தான் மூளை. உனக்கு தான் சொல்றாரு. அட எந்திரிச்சு வாங்க, சும்மா உங்களோட அலும்பா போச்சு. வணக்கம் சார். வணக்கம். வணக்கங்க. என்ன அண்ணே, இந்த கல்யாணத்தை எல்லா வேலையுமே முன்னணி செய்தியல. உங்க கல்யாணத்தை யார் செஞ்சா? ஏன், எங்க சின்ன முதலாளி தான். அப்படியா? நல்லா அம்மா, ஏன் அப்படி கேட்ட? அப்பா, ஏன் அப்படி கேட்ட? ஐயோ, எந்திரி முதல்ல. ஏன் அப்படி கேட்ட? ஏன், ஏன்? அப்பா. அண்ணே, 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 நிறுத்துங்க. அண்ணே, எதுக்கு அடிக்கிறீங்க? அண்ணே, நீங்க ஏன் அழுகுறீங்க? என் கல்யாணத்தை நீங்க நடத்தி வச்சீங்க. அந்த ஒரே விசுவாசத்துக்காக உங்க வீட்டு கல்யாணத்தை நல்லபடியா நடத்தணும்னு நான் ஆசைப்பட்டேன். என் கல்யாணத்துக்கு கூட சின்ன முதலாளி தான் நடத்தி வச்சாருன்னு நான் சொன்னேன். இவன் பக்கத்துல வந்து காதுல சொல்றான், ஃபர்ஸ்ட் நைட்டு கூட அவர் தான் பக்கத்தால இருந்து நடத்தி வச்சாரான்னு கேக்குறான். டேய் குல்லா, என்ன திமிர் இருந்தா அப்படி கேட்டிருந்திருப்பேன். வணக்கம். வாங்க. தலைவர் வந்துட்டாருங்களா? அவர் தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். வந்த உடனே ஆரம்பிச்சிட வேண்டியதான். சண்முக பாண்டியங்க? காசி யாத்திரைன்னு ஒரு சடங்கு இருக்கு இல்லையா, மாப்பிள்ளையோட கோவில் போயிருக்கிறான். உங்க பங்களாவை சோதனை போடணும். இங்கயா? எதுக்கு? மேலிடத்து உத்தரவு. சர்ச் வாரண்ட் இருக்கா?
இந்த உத்தரவுப்படி நீங்க நேத்து வந்திருக்கலாம், நாளைக்கு வரலாம். இப்படி கல்யாணம் நடக்கிற நேரத்துல நீங்க சோதனை போடுறேங்கிறது நியாயமா? சார், அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. மேலிடத்து உத்தரவு, அதை நிறைவேற்றுறதா எங்க வேலை. நீங்க போய் சர்ச் பண்ணுங்க. டோன்ட் வரி. என்னங்க, என்ன இதெல்லாம்? ஏதோ வீட்டு சோதனை போடுறாங்களாம். சோதனையா? நம்ம வீட்டு போடட்டும் லட்சுமி. மடியில கனம் இருந்தாதான் படியில பயப்படணும். வாங்க. இந்த ஆயுதங்கள்லாம் இங்க எப்படி வந்ததுன்னு எனக்கு சத்தியமா தெரியாதுங்க. சத்தியமா தெரியாதுன்னு சொன்னா விட்டுற முடியுமா? சாட்சியத்தோட புடிச்சிருக்கிறேன். ஆயுதங்களை மறைச்சு வச்சிருந்த குற்றத்துக்காக உங்களை நான் அரெஸ்ட் பண்றேன். நோ சாரி. சுமதி, உங்க அப்பா அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஐயோ, என்னங்க, என்னங்க, ஐயோ, விடுங்க, என்ன இது? ஐயோ, விடுங்க, விடுங்க அவரை, விடுங்க அவரை, ஐயோ, விடுங்க. என்னங்க, என்னங்க, கடவுளே, என்னங்க, என்னங்க, எங்க அம்மாக்கு எப்படி இருக்கு டாக்டர்? பதட்டப்படாதீங்க, அவங்க உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்ல. கடுமையான அதிர்ச்சினால பாதிக்கப்பட்டனால பராலிட்டிக் அட்டாக் இருக்கு. டாக்டர், வலது பக்கம் கையை காலு உணர்வு இல்லாம இருக்கு. பயப்படாதீங்க, குணப்படுத்திடலாம். வணக்கம். பிரபல தொழிலதிபர் செல்வநாயகம் இன்று தடா சட்டத்தில் கைது செய்யப்பட்டார். அவர் தடை செய்யப்பட்ட ஆயுதங்களை எதிரி நாட்டின் பயங்கரவாதிகளுக்கும் உள்நாட்டு கலகக்காரர்களுக்கும் விநியோகம் செய்யும் தொழிலை செய்து வந்ததாக இவர் மீது தேச துரோக குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது. இவரிடம் விசாரணை நடத்த வேண்டியிருப்பதால் இவரை ஜாமீனில் விடவோ யாரும் இவரை சந்திப்பதையோ அனுமதிக்க கூடாது என்ற அரசு வழங்கரின் வாதத்தை நீதிபதி ஏற்றுக்கொண்டு செல்வநாயகத்தின் ஜாமீன் மனுவை நிராகரித்தார்.
மேலும் இவரது சொத்துக்கள் அனைத்தையும் முடக்கி வைக்க உத்தரவிட்டுள்ளார். என்னம்மா உங்க அம்மாவை தனியா ஆஸ்பத்திரியில விட்டு வந்திருக்க? நான் வேணா அடிக்கிற குடி. அம்மா அம்மா நிறுத்துமா என்னம்மா இந்த தண்ணியை போய் குடிச்சிட்டு இருக்கீங்க? சாப்பிடலையா? உன்னை தேடிதாமா நாங்க வந்திருக்கோம். உன்னை கையோட கூட்டுற சொல்லி உங்க அண்ணன் தான் எங்களை அனுப்பிச்சு வச்சிருக்காரு. வாமா போலாம். என் அண்ணன் இங்க பக்கத்துலதான். இதான் இங்கதான் வாமா. அம்மாவுக்கு எப்படி இருக்கு? சொத்து போச்சுன்னா சொந்தம் போச்சுன்னு சொல்லுவாங்க. மகாராணி மாதிரி வாழ்ந்தவங்க இன்னைக்கு அவங்கள கவனிக்க ஆள் இல்லாம கஷ்டப்படுறாங்க. என் தங்கச்சி இருந்திருக்குமே. இவ்வளவு நேரம் அம்மா பக்கத்துல உட்கார்ந்து அழுதுகிட்டே இருந்துச்சு. சாப்பிட சொன்னது கூட அண்ணன் வரட்டும்னு சொல்லுச்சு. எங்க போயிருக்கும்? என்ன பாப்பா தேடுற? உங்க அண்ணனை தேடுறியா? உங்க அண்ணனும் வரமாட்டான், அந்த கண்ணனும் வரமாட்டான். அப்படின்னா பசி வந்தா பத்தும் பறந்துடும் சொல்லுவாங்க. உனக்கு பறக்குதான்னு பார்க்க ஒரு சின்ன டெஸ்ட். சாப்பிடுமா? பாப்பாவுக்கு ஊட்டி விடுறா. நானே ஊட்டி விடுறேன். வணக்கண்ணே. இப்பதான் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வரீங்களா? ஆமா, தங்கச்சி பசிக்குன்னு வெளியே வந்துச்சா, அதான் எங்க போயிருக்குன்னே தெரியல. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்க கூப்பிட சொல்லி 3 பேர் வந்து கூப்பிட்டு போனாங்க. எந்த பக்கம்? இந்த பக்கம் தான் போனாங்க. நல்ல நேரத்துல வந்தீங்க. அவங்க என்ன கடத்திட்டு வந்து கெடுக்க பாக்குறாங்க சார். நான் தாம்மா உன்னை கடத்திட்டு வர சொன்னேன். தங்கச்சிய தேடுறியா? அவளை தாண்டா நானும் தேடிக்கிட்டு இருக்கிறேன். எதுக்கு? கல்யாணத்துல தாலி கட்ட மாட்டேன்னு சொன்ன மாப்பிளைய கடத்திட்டு போயிட்டாலாம கராத்த அடி அடிச்சு. அது கூட நீதான் சொல்லி கொடுத்தியா? டேய், ஏண்டா கத்துற? அப்ப ஆயுதம் கடத்துறவன், தங்கச்சி ஆளையே கடத்துறவ, ஆத்தா எப்படிறா? என்னடா சொன்ன? ஏன் குடும்பத்தை பத்தி நீ தப்பா பேசுற? ஏய், நடந்த கொடுமைகளுக்கெல்லாம் யார் காரணம் நல்லா தெரிஞ்சு போச்சு. உண்மையை சொல்லு. என் தங்கச்சி எங்கடா? உண்மையை சொல்லு. என் தங்கச்சிங்க அந்த சவப்பெட்டிக்குள்ள
மிஸ்டர் சண்முக பாண்டியன், கூல் டவுன், கூல் டவுன். நீங்க புகார் கொடுத்திருக்கிற ஜெய்பால் அதிகாரி இவர் தானே? ஆமா சார், இவனே தான். நீங்க சொல்ற ரேப் அட்டெம்ப்ட் எப்போ நடந்தது? இப்ப கொஞ்சம் முன்னதான். நீங்க சொல்ற இந்த அதிகாரி செத்து போய் 10 நாள் ஆச்சு. 10 நாள் ஆச்சா? ஆமா, சமூக விரோதிகளால சின்ன பின்னமா சிதைச்சு கொல்லப்பட்டார். பாடிய கூட அவங்க மனைவி தான் அடையாளம் காட்டினாங்க. உதவி பணம் வாங்குறதுக்காக அந்த அம்மா வந்திருக்காங்க. அந்த அம்மாவை கூப்பிடுங்க. எஸ் சார். வாங்க. வணக்கங்க. அந்த அம்மாவை நீங்களே விசாரிங்க. இவர்தான் உங்க புருஷனா? ஆமாங்க. இவரா செத்து போயிட்டாரு? ஆமாங்க. இல்லம்மா, உங்க புருஷன் இன்னும் உயிரோட தான் இருக்காரு. ஏன் தாய் மாதிரி நீங்களும் ஒரு தாய். புருஷன் உயிரோட இருக்கும்போது விதவ கோலத்துல வாழ்றது எவ்வளவு வேதனையானதுன்னு எனக்கு நல்லா தெரியும். உங்க வாக்குமூலத்தை வச்சுதான் உங்க புருஷன் செத்துட்டாருன்னு சட்டம் நம்புது. சட்டம் சாவக்கூடாது. உண்மையை சொல்லுங்க, உண்மையை சொல்லுங்க, தயவு செஞ்சு உண்மையை சொல்லுங்க. இல்ல, என் புருஷன் செத்துட்டாரு. என் புருஷன் செத்துட்டாரு. இல்ல, என் புருஷன் செத்துட்டாரு. என் புருஷன் செத்துட்டாரு ஐயா.